ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷாந்த் கிச்சனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. இதுக்கு பொருட்களும் ரொம்ப தேவைப்படாது. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு தேங்காய் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தேங்காய் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கீந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நல்லா பொரிய விடணும். பாருங்கள், நல்லா வறுத்துக்கணும். கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அரைச்சிலாம் சேர்க்கக்கூடாது. பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு இந்த மாதிரி கீந்து வறுத்து தான் போடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, அதாவது பெரிய ஜீரகம் போட்டுட்டு ஒரு 5-6 வரமிளகாவை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். உள்ள விதை எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். பாருங்கள், மிளகாவோட கலர் நல்லா மாறணும். அதுக்காக ரொம்ப கருகிடக்கூடாது. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு கப் அளவு நான் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதாவது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகாய், அப்புறம் தேங்காய், இது 3ம் கண்டிப்பாக சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் போதுன்னா பச்சை மிளகா சேர்க்க வேணாம், வரமிளகா மட்டுமே போதும். கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த நல்லெண்ணெயிலே வேகட்டும். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், அதாவது ரொம்ப சேர்க்கக்கூடாது, அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக வைப்போம். ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாக வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. கரம் மசாலா, ஜீரகத்தூள், அந்த தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. குழம்புத்தூள் அரை ஸ்பூன், அது வேணும்னா மட்டும்தான் சேர்க்கணும். நம்ம போட்டிருக்க அந்த வரமிளகாலே காரம், கலர் எல்லாமே இறங்கிடும். அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. வரமிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய், இது 3 தான் இதோட டேஸ்ட்டு.
அதனால் அதிகமான மசாலா எதுவுமே இதில் சேர்க்க வேணாம். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இது கூடவே சேர்த்துடலாம். இது வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணுறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா மிளகாயில் காரம் இல்லாத மிளகா அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. எனக்கு மிளகாயில் காரம் கிடையாது. அதனால நான் கூடவே 2 பச்சை மிளகாவும் 1/2 ஸ்பூன் குழம்பு தூளும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் அவ்வளோதாங்க. எவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு, அந்த வரமிளகாவோட வாசனை, அந்த தேங்காய் ஒன்று வாயில் கடிப்படும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.